ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து அன்சுரா ராஜன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது கேரளாவில். அவர் வந்து ஒரு மலையாளி மாதிரி தான் கொண்டாடுவாங்க. இனிமேல் வந்து எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன்லாம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் அப்படிங்கிறது தளபதி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து கேரளாவில் வந்து எஃப்டிஎஃப்எஸ்லாம் இருக்காது தளபதிக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறத தன்னோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தில் வந்து இதுவே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதே இப்போ வந்து இழுபறியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட கடைசி படம்னு வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வருத்தம் தான். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஃபேன் பேஸுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுமே வந்து அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து கேரளாவில் தளபதியோட ஃபேனாக தான் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து தளபதியை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ வந்து தளபதியோட படத்தை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய ரீரிலீஸ்க்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட பெங்களூரில் வந்து காவலன் ரீரிலீஸ் ஆகிருக்கு. வேறு லெவல் கொண்டாட்டமாக இருக்குது. தளபதின்னு எல்லாமே செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது வித் லவ் அப்படிங்கிறது. அதுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். இந்த மாதிரி தளபதி அப்டேட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.